நான் டாக்டர் திலகவதி ஹோமியோபதிக் மருத்துவர். மலச்சிக்கல்னு சொல்லக்கூடிய கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸ் இப்போ வந்து நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க, காலையில் எழுந்திரிச்சோன்னே எனக்கு மோஷன் வரல, நான் காஃபி குடிக்கிறேன், பேப்பர் படிக்கிறேன், ஸ்மோக் பண்ணுறேன், இதெல்லாம் பண்ணாதான் எனக்கு மோஷன் வருது அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால வரவே கூடாது. ஸோ காலையில் எழுந்திரிச்சோடனே எந்த ஒரு தூண்டுதல் இல்லாமல் உங்களோட மலம் வந்து ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அப்போ உணவில் என்ன பண்ணணும்னா, நிறைய வந்து பார்த்திங்கன்னா நார்ச்சத்து உள்ள நீர்ச்சத்து உள்ள காய்கறிகள் நம்ம உணவில் சேர்த்துக்கணும். அதே மாதிரி ப்ரோபயோட்டிக்னு சொல்லக்கூடிய மோர் வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. தண்ணி வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். ஸோ நம்ம லேட்டாக சாப்பிட்றோம், நைட் லேட்டாக சாப்பிட்றோம், அதே மாதிரி அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்றோம், நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றோம். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸ் காமனாக வருது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நைட்டு டின்னரை முடிஞ்ச அளவுக்கு 6லேருந்து 7 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடணும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3லேருந்து 4 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக குடிச்சிடணும். நிறைய நார்ச்சத்து உள்ள காய்கறிகள், கீரை கம்பல்சரி உங்களோட டயட்ல இருக்கிற மாதிரி பார்த்து